மாடு மேய்க்கும் கண்ணே நீ போக வேண்டாம் சொன்னேன். காய்ச்சின பாலும் தரேன், கற்கண்டு சீனி தரேன், கை நிறைய வெண்ணெய் தரேன். காய்ச்சின பால் வேண்டாம், கற்கண்டு சீனி வேண்டாம், கை நிறைய வெண்ணெய் வேண்டாம். தேங்க்யூ. என் பெயர் சாபூர்ணிகா. என் பெயர் தீபிகா ஸ்ரீ. என் பெயர் காசி மதனிகா. என் பெயர் பி தக்ஷிண்யா. நாங்கள் 5ஆம் வகுப்பு ஆ பிரிவில் படிக்கின்றோம். இப்பொழுது நாங்கள் பாடப்போகிறது கண்ணன் பாடல். ராதே 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 கோவிந்தா, ராதா ராதே 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 கோவிந்தா, பிருந்தாவன சந்திர அநாதநாத தீனா பந்தோ ராதே கோவிந்தா, புராண புருஷா புண்டலிகாட்ச ராதே கோவிந்தா, புராண புருஷா புண்டலிகாட்ச ராதே கோவிந்தா, அநாதநாத தீனா பந்தோ ராதே கோவிந்தா, அநாதநாத தீனா பந்தோ ராதே கோவிந்தா, வேணுவிலோலா விஜய கோபால ராதே கோவிந்தா, வேணுவிலோலா விஜய கோபால ராதே கோவிந்தா, அநாதநாத தீனா பந்தோ ராதே கோவிந்தா, அநாதநாத தீனா பந்தோ ராதே கோவிந்தா, நந்தகுமார நவனித சோர ராதே கோவிந்தா, நந்தகுமார நவனித சோர ராதே கோவிந்தா, அநாதநாத தீனா பந்தோ ராதே கோவிந்தா, அநாதநாத தீனா பந்தோ ராதே கோவிந்தா, பக்தவத்சல பரமதயாள ராதே கோவிந்தா, பக்தவத்சல பரமதயாள ராதே கோவிந்தா, அநாதநாத தீனா பந்தோ ராதே கோவிந்தா, அநாதநாத தீனா பந்தோ ராதே கோவிந்தா, பண்டரிநாத பாண்டுரங்க ராதே கோவிந்தா, பண்டரிநாத பாண்டுரங்க ராதே கோவிந்தா, அநாதநாத தீனா பந்தோ ராதே கோவிந்தா, அநாதநாத தீனா பந்தோ ராதே கோவிந்தா. நன்றி. ஹரியம். என் பெயர் டி வஷிதா. ஹரியம். என் பெயர் வி நேத்ராஸ்ரீ. நாங்கள் 5ஆம் வகுப்பு ஆ பிரிவில் படிக்கிறோம். இப்பொழுது நாங்கள் பாடப்போகிறது கிருஷ்ணம் வந்தே நந்தகுமாரம். கிருஷ்ணம் வந்தே நந்தகுமாரம், ராதா வல்லவன் அவனித சோரம், சுரவர புஷ்ப சுகாரம் சூரம், சுந்தரிநாதா மனோவிஹாரம். கிருஷ்ணம் வந்தே நந்தகுமாரம். தேங்க்யூ. என் பெயர் சர்விகா சாய். மாடு மேய்க்கும் கண்ணே நீ போக வேண்டாம் சொன்னேன். மாடு மேய்க்கும் கண்ணே நீ போக வேண்டாம் சொன்னேன். கச்சினா பால் தரேன், கற்கண்டு சீனி தரேன், கை நீர் வெண்ணெய் தரேன், நெய்யிலிகள் போக வேண்டாம். மாடு மேய்க்கும் கண்ணே நீ போக வேண்டாம் சொன்னேன். தேங்க்யூ. புகழனி, குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவ மகேஸ்வர, குரு சாஸ்திர பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. My name is Ritvik. First standard C. Om Shri Paramatmane Namaha. Ada Panchamodayaga Arjuna Uvacha Samya Sankar. I don't think so. No, 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 no. I don't think so. No, 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 no. It's never, ever, 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 ever gonna happen. I don't think so. No, 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 no. I don't think so. No, 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 no. It's never, ever, 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 ever gonna happen. I don't think so. No, 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 no. Maybe someday you'll have it your way. Maybe someday it'll all work out. Until then, nope, a nope, a nope, a nope. Definitely nope, a nope, nope, a nope. Probably never, ever, 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 ever gonna happen. Oh no.
இல்லை முனிவரே, எனக்கான உணவை நானே தேடிக்கொண்டு வந்தேன். இல்லை முனிவரே, இங்குள்ள மீன்கள் அருமையாக உள்ளன. அதுதான் பார்த்துடன் தர இருக்கிறேன். முனிவரே, அதுதானே உலக வழக்கு. ஒன்றே ஒன்று சார்ந்து வாழ்வதுதானே நடைமுறை. நாகங்களே, என்னால் உங்களுக்கு எந்த ஆபத்தும் வராமல் இருக்க வேண்டுமானால் ஒவ்வொரு அமாவாசை என்றும் இந்த மரத்தடியில் எனக்கான உணவை நீங்களே கொண்டு வந்து வைத்து விடுங்க. அவ்வாறே ஒவ்வொரு அமாவாசை என்றும் தங்கள் உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்காக தத்தம் தாகத்தை கொடுத்துள்ளனர் நாங்கள். ஆனால் கட்டுவின் மகனான காளியின் மட்டும் தன் விஷத்தின் கடுமையால் செருக்கோடு கருடரை உட்படுத்தாமல் அந்த கடையை தானே சாப்பிட்டு வந்தான். இதை அப்படிதானே ஒப்பந்தம்? அவர்கள் மூடர்கள். அவர்களின் பலம் தெரியாமல் அப்படி ஒப்பந்தம் செய்துள்ளனர். உனக்கு வேண்டுமானால் நீயே உணவை தேடிக்கொள். இனிமேலும் எங்களிடம் உனக்கு அடிமை அல்ல. ஓஹோ, எனக்கான உணவை நானே தேடிக்கொள்ள வேண்டுமா? ஆம், நீயே போய் தேடியலை. நான் ஏன் தேட வேண்டும்? பிறகு நான் தேடி தர வேண்டுமோ? நீ ஏன் தேடி தர வேண்டும்? நீ என்ன பைத்தியமா? நீயே எனக்கு உணவாக என் கண்ணெதிரே நிற்கும் போது நான் ஏன் தேடி அலைய வேண்டும்? இப்போது கூறு, நான் பைத்தியமா அல்லது நீ பைத்தியமா? என்ன, நான் உனக்கு உணவா? முடிந்தால் என்னை கொன்று தின்னு பார்க்கலாம். கருடனை தன் விஷம் நிறைந்த பற்களை ஆயுதமாக கொண்டு தாக்கினான் காளியன். தன் இடது இறக்கையால் அவனை அடித்து வீழ்த்தினார் கருடன். கருடனின் இறக்கையால் அடிபட்ட காளியன் தளர்ந்து பயந்து கருடன் நெருங்க முடியாத ஆழமான யமுனையின் மடுவில் குடியேறினான். அவ்வாறு குடியேறிய காளியன் நாளடைவில் தான் என்ற அகந்தையால் தலைகணத்துடன் யமுனை முழுவதும் தன் கொடிய விஷத்தை கலந்தான். காட்சி 3. இடம் கோகுலம். பங்கேற்போர் ஸ்ரீகிருஷ்ணர், காளியன் என்ற நாகம், யசோதா, ஊர் மக்கள். அம்மா அம்மா, நானும் என் நண்பர்களுடன் சென்று விளையாடி விட்டு வருகிறேன் அம்மா. வேண்டாம் கிருஷ்ணா, வேண்டாம். அவர்கள் மாடு மேய்க்க செல்கின்றார்கள். உன்னோடு விளையாட மாட்டார்கள். இல்லை தாயே, நாங்கள் மாடுகளை மேய்ச்சலுக்கு விட்டுவிட்டு விளையாடுவோம். சரி, சீக்கிரமாக வந்துவிடு கிருஷ்ணா. சரி அம்மா, சென்று வரியே. கிருஷ்ணனும் அவனது நண்பர்களும் மாட்டை மேய்ச்சலுக்கு விட்டுவிட்டு விளையாடச் சென்றனர். சுதாமா, நாம் இன்று என்ன விளையாட்டு விளையாடலாம்? கண்ணாமூச்சி விளையாடலாமா? இல்லை இல்லை, வேண்டாம். நாம் ஓடி பிடித்து விளையாடலாம் கிருஷ்ணா. நீங்கள் கூறும் விளையாட்டுகள் கூட நன்றாகத்தான் இருக்கிறது. நீங்கள் கூறும் விளையாட்டை விளையாடலாம் அண்ணா. அனைவரும் ஓடிப்பிடித்து விளையாடினர். விளையாடிய களைப்பில் நண்பர்கள் தாகம் தீர யமுனையில் நீரருந்தி வந்தனர். கிருஷ்ணரோ குழலூத ஆரம்பித்து விட்டார். என்ன நண்பனே, குழலோசை உனக்கு தாலாட்டு போல இருந்ததா என்ன? உறங்கி விட்டீர்கள்?
அட போதும்பா, எழுந்திரியுங்கள். கிருஷ்ணா, ஒருவேளை இவர்கள் மயங்கி இருப்பார்களோ? சற்று பொறுங்கள் அண்ணா, நான் சென்று பார்த்து வருகிறேன். கிருஷ்ணர் யமுனையை ஒட்டியிருந்த ஒரு மரத்தில் ஏறி மடுவை பார்த்தார். அண்ணா, நதியில் விஷம் கலந்துள்ளது. அதனால் தான் நம் நண்பர்கள் மயங்கிவிட்டனர். நீங்கள் அங்கேயே இருங்கள், நான் ஆற்றில் குதித்து பார்த்து வருகிறேன். வேண்டாம் கிருஷ்ணா, வேண்டாம், வந்துவிடு. நாம் ஊருக்குள் சென்று அனைவரையும் அழைத்து வரலாம். வேண்டாம், வந்துவிடு கிருஷ்ணா. பலராமன் கூறுவதை கிருஷ்ணர் பொருட்படுத்தவில்லை. எனவே பலராமர் நந்தர் இல்லத்திற்கு சென்று நடந்தவற்றை கூறி அனைவரையும் அழைத்து வந்தார். அதற்குள் கிருஷ்ணர் ஆற்றின் நடுவே இருந்தார். யசோதா மாதா மயங்கி விழுந்தார். கிருஷ்ணா, வேண்டாம், வந்துவிடு. யார் கூறுவதையும் கேட்காமல் காளியன் தலை மீது குதித்தார் கிருஷ்ணர். நீ மட்டும் அனைவரையும் தொந்தரவு செய்யலாமா? என்ன, இது உன்னிடமா? இது எங்களுடைய இது. நீதான் எங்கே இருந்து இங்கு வந்துள்ளாய்? கோபமுற்று கிருஷ்ணர் ஆவேசத்துடன் அவனது ஒவ்வொரு தலையிலும் குதித்து குதித்து ஆடினார். கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும் வந்தே கிருஷ்ணம். என்று கூறியவாறு தன் கூறிய பற்களையும் விஷத்தையும் பயன்படுத்த முற்பட்டான். இருப்பினும் முடியாமல் தளர்ந்து சோர்ந்தான். இதை கண்ட அவன் மனைவி, கிருஷ்ணா, ஐயனே, என் கணவர் தான் என்ற அகந்தையால் இவ்வாறு செய்துவிட்டார். அவரை மன்னித்து அருள வேண்டும். எவன் ஒருவன் தான் என்ற அகந்தை விட்டு ஒழிக்கிறானோ அப்போதுதான் அவனுடைய பாவங்கள் நீங்கி நல்ல மனிதனாகிறான். நாமும் நம் அகந்தையை விட்டொழித்து நம்மால் இயன்ற உதவியை பிறருக்கு செய்து மனிதநேயம் வளர்ப்போம்.